ஓகே, ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹிமாலயன் 450யோட பிரேக் பேட்ச் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஹேக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக் பேட்ச் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹிமாலயன் 450யோட பிரேக் பேட்ச் சேஞ்ச் பண்ண போகிறேன். பட் இதோட பிரேக் பேட்சோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 3100 rupees. பட் ஒரு சின்ன ஹேக் மூலிமா நீங்கள் வந்து இந்த பார்ட் நம்பர் பார்த்துக்குங்க. இதுவும் வந்து சேம் சிந்தேட் பிரேக் பேட்ச் தான். இது வந்து ஜிடிக்கு வரக்கூடியது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2346. ஓகேவா? ஸோ ஹிமாலயனோடது 3100, க்ளோஸ் டு ஒரு 800 rupees நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே, எதனால் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ், அப்புறம் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் எப்படி அந்த ஒரு பிரேக் பேடுக்கு க்ளோஸ் டு 800 rupees நீங்கள் எப்படி சேவ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேலிபரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிரேக்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதை வச்சு மேலே இழுத்திங்கன்னா போதும், இந்த பின்னு வந்துடும். ஸோ என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு LNK எடுத்துக்குங்க. 3 நம்பர் எடுத்து இதுக்குள்ளே வச்சு ஒரு லைட்டாக 2 தட்டினீங்கன்னா இந்த பின்னை வந்து வெளில வந்துடும். ஸோ இந்த பின்னை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த பின்னையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த LNK ரிமூவ் பண்ணிட்டு அழகாக இந்த பிரேக் பேட்சை வெளில எடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்களா? இதுதான் வந்து பழைய பிரேக் பேட்ச். இனி கொஞ்சம் ஓட்டலாம். ஆக்சுவலி இவ்வளோ இருக்குது. ஓகே, அவசரப்பட்டு ஷோரூமில் சொல்கிறாங்க நீங்கள் மாற்றாதீங்க, இனி இவ்வளோ இருக்குது. இந்த பிரேக் பேடும் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணி நம்மளோட புது பிரேக் பேட்சில் போடுறோம். இந்த பிளேட்டு தான் டிஃப்ரென்ஸ். இந்த பிளேட்டுக்கு தான் வந்து ஆரி க்ளோஸ் டூ வந்து ஒரு 800 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேட் அதில் அப்படியே டேரெக்டாக ஃபிட் ஆகும். நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, ரெண்டுமே சேம் பிரேக் பேட்ச் தான். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் லைக் தேட். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இந்த பிளேட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன பண்ண போனால், இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு இதில் போட்டு இந்த பிரேக் பேட்சை உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சிம்பிள். ஸோ நீங்கள் க்ளோஸ் டு ஒரு 1000 rupees பக்கம், 800 rupees பக்கம் நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். ஓகே, இதோட பார்ட் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி புது ஆரியோட பார்ட் நம்பரும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெரியும். அதாவது ஆரி ஹிமாலயன் 450யோட பார்ட் நம்பரும் ஜிடியோட பார்ட் நம்பரும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ரெண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் மேலே கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும்ல, உங்கள்கிட்ட இருக்கும், வண்டியிலே இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த கேலிபர் வந்து ரொம்ப வெளியில் தள்ளிட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு உள்ளே புஷ் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் மேக்ஸிமம் உள்ளே புஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு ஆக்சுவலி இதை நான் ஓப்பன் பண்ணனால நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற பிரேக் க்ளீனர், மேக்ஸ்வாலோடது. இந்த மாதிரி ஒரு நல்ல பிரேக் க்ளீனர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். உள்ள இருக்க கேலிபரை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். நல்லா ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம ரிமூவ் பண்ணது. உங்களுக்கு தெரியுதா? அந்த பழைய பிரேக்லேருந்து இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நான் எதுக்கும் வந்து சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணுன்னா, லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பிரேக் பேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும் பழைய பிரேக் பேடுக்கும் புது பிரேக் பேடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. அந்த ஹீட் சிங்க் பிளேட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ
தான் பழைய பிரேக் பேட்ச்சு. சேம் ஜிடி ஹிமாலயன் எல்லாத்துக்கும் ஒரே சென்டர்ட் பிரேக் பேட்ச் தான். ஜஸ்ட் அந்த மேலே வர இந்த எக்ஸ்ட்ரா பிளேட்டுக்காக தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரேக் பேட்ச் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிளேட்டை மட்டும் பழைய பிரேக் பேட்லேருந்து கழட்டி போட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஹீட் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இந்த ஹீட் பிளேட் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து சப்போஸ் வேறு எதாவது போட்டிருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி இது வாங்கிக்கோங்க. இல்லை இது எல்லாமே நீங்கள் போடலாம். பெருசாக பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் நான் இதோடையே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் திரும்ப வந்து ஆரியோட ஓஇ பேட்ச்க்கே போயிட்டேன். காஸ்ட்லி தான், பட் ஸ்டில் இதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு எந்த பிரேக் பேட்ச்லேயும் இல்லை. ஓகே, ஸோ எல்லாம் நம்ம லே போகிறனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் ஆன் பிரேக்ஸ். அதனால தான் இந்த பிரேக் பேட்ச் போட்டேன். அதே மாதிரி பிரேக் ஆயிலுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டைம் சொல்லி. ஸோ அதுவுமே மாற்றிருக்கேன்னு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ that's it for this video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க. வண்டியை சேஃபாக வச்சுக்கிங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர், வில் மீட் யூ another video.